அதுலயும் எனக்கு ரொம்ப பிடிச்சமானது வந்து தமக்கு அன்பா இருந்த சீசனை கண்டு. அத்தனை சீசன் இருக்காங்க ஆண்டவருக்கு. தமக்கு அவருக்கு அன்பா இருந்த சீசர் கிட்ட தன்னுடைய தாயை ஒப்பு கொடுத்து அந்த பாரத்தை வந்து நீ பார்த்துக்கோ, என்னுடைய தாயை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிறார் ஆண்டவர். இது வந்து எதுக்குன்னா இது யாத்ராகமம் வந்து யாத்ராகமம் 20:12 வந்து 10 கட்டளைகள் ஆண்டவர் வந்து மோசேக்கு கொடுக்கிறார். அதுல முதலாவது கட்டளை வந்து உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக அப்படின்னு இருக்கு. அந்த சிலுவை பாடுகள் முன்னாடி ஆண்டவர் வந்து தன்னுடைய தாயிடம் வந்து சீசன்ட ஒப்பு கொடுத்து பராமரிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த பொறுப்பை சீசன்ட கொடுக்கறதுனால அந்த பொறுப்புக்குடைய ஆசீர்வாதமான வார்த்தை தான் இது. அதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்றாரு, அவர் ஊழியம் செய்யும் போது ஆண்டவர் சொல்றாரு, மார்க் 3 சொல்றாரு ஆண்டவர். மார்க் 3 வந்து 32 அவரை சுற்றிலும் உட்கார்ந்திருந்த ஜனங்கள் அவரை நோக்கி, இதோ உம்முடைய தாயும் உம்முடைய சகோதரரும் வெளியே நின்று உம்மை தேடுகிறார்கள் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்மை சூழ்ந்து உட்கார்ந்திருக்கிறவர்களை சுற்றும் பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறான் என்றார். இதுல ஆண்டவர் எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. ஆனா சிலுவை பாடுகளுக்கு முன்னாடி அவரை பெற்று வளர்த்து ஆளாக்குன அந்த தாயை வந்து ஆண்டவர் வந்து பொறுப்பா அவர் அன்பா இருந்த சீசர் கிட்ட வந்து ஆண்டவர் ஒப்பு கொடுத்துட்டாரு. நம்மளுக்காண்டிதான் ஆண்டவர் நம்முடைய பாவங்கள் சிலுவையில் அறைய கொடுத்து ஒவ்வொரு நிமிடமும் எல்லாத்துக்காண்டியும் ஆண்டவர் வந்து இந்த பாடுகளை வந்து ஏற்றுக்கொண்டார். ஆண்டவர் கொடுத்த இன்னொரு வார்த்தை 1 தீமோத்தேயு 5:4. அந்த பெற்றவங்களை நம்ம பார்த்தோம்னா என்ன நன்மை நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு, பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள், அது நன்மையும் தேவனுக்கு முன்பாக பிரியமுமாய் இருக்கிறது. நம்ம பெற்றவங்களை நல்லபடியா பார்த்தா அது நம்மளுக்கு நன்மையும் நம்ம தேவாதி தேவனை வழிபடுறவருக்கு முன்பாக பிரியமுமாய் இருக்கிறது. அதாவது அதுக்கப்புறம் வந்து ஆண்டவர் வந்து பெற்றவங்களை வந்து நம்ம எப்படி நம்ம நடத்தினா எப்படி நம்ம ஆக்குனைக்கு தீர்ப்போம் அப்படின்னு இருக்கு. நீதிமொழிகள் 23:22